குறைக்கு அதுக்குள்ள கல்யாண ஆசை வேற வந்துட்டோ. சீச்சி அப்படியெல்லாம் இல்லைம்மா, கல்யாணமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குதுங்கிறீங்க. ஒரு பொண்ணு வந்ததுன்னா உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓஹோ அப்படியா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. நம்ம சென்னனி இருக்கிறாள்ல, அவள் வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறானி, சத்யாவை தான் உனக்கு கட்டி வைக்கணும், அவள் தான் அண்ணி அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு தெரியுது. நம்ம சொல்லி பண்ணணும் பாருப்பா, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம சும்மா முறை வருதுன்னு விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்போ, அதை போய் அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அழுது அடம் பிடிக்குதுப்பா. அது நான் அதுக்கிட்ட சொல்லிவிட்டேன், எல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம்போ, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது எப்படிப்பா நமக்கு செட் ஆகும்? பொண்ணு நல்ல பொண்ணு தான், குடும்பம் நல்ல குடும்பம் தான். நம்ம நிலைமை என்ன, அவ்வளோ நிலைமை என்ன? அவ்வளோட்ட போய் நம்ம பொண்ணு கேட்க முடியுமா? இவ்வளோ தூரம் பழகிட்டு போயிட்டு இப்போ போய் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லைம்மா, இதை பற்றி நானே உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். சென்னனிக்கு மட்டும் இல்லைம்மா, எனக்கும் அந்த ஆசை இருக்குமா. ஏன்டா அவனுக்கு அறிவே இல்லைடா. விளையாட்டுக்கு பேசுறதுன்னா ஒரு அளவு இருக்குடா. நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், விளையாண்டுக்கிட்டு இருக்கியா நீ? நான் விளையாடலைம்மா, நான் சீரியஸாக தான்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கும். என்ன சீரியஸாக சொல்கிறா? ஆ, என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? உனக்கும் சொல்ல வந்தது சொல்லு. என்ன சொல்ல வந்தா நீ இப்போ? உங்களுக்கு விளையாட்டா தெரியலாமா? அது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு நானும் தெரிய போகிறது, இன்னைக்கு தெரியட்டும். நான் வந்து சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த பாருங்க, இதில் ஒளிச்சு மறைச்சி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் ஸ்கூல் படித்ததுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சத்யாவும் தான். இடையில ஒரு பிரச்சனை, 2 வருஷம் பேசாமல் இருந்தோம். இப்போ மறுபடியும் சால்வ் ஆகிட்டு இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ, உங்களுக்கு லவ் கேட்குதோ? நாங்கள்லாம் இருக்கும் போது லவ் பார்க்குறீங்க? லவ்வே இவ்வளோ நாள் வேலை வெட்டிக்கு போகாமல் அப்படியே உட்காந்துருந்ததுக்கு நான் என்னென்னமோ நினச்சேன். இப்படி இருப்பான்னு நினைக்கல. அவள் இப்படியெல்லாம் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறான்னுட்டு தான் நீ இப்படி பண்ணியா? அன்றைக்கி சாவ போகிறேன்னு சொன்னியா? இதுக்காக தான் சாவ போகிறேன்னு சொன்னியா? ஒரு வேலைக்கு போகிறதில்ல, ஒரு வெட்டிக்கு போகிறதில்ல, செவனேன்னு வீட்டில் தான் இருக்கிறா. இப்போ கொஞ்ச நாள் வேலைக்கு போனால் இப்போ அதுவும் போகலை. அப்போ வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் 4 நாள் வீட்டுக்கு போனியா? இல்லைனா போயிருக்க மாட்டேன். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல எண்ணமெல்லாம் கிடையாது எனக்கு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நீ போயிருக்கா, அதானே? இங்கே வேறு ஒன்று மட்டும் நினப்பில் வச்சுக்கோ, புரியுதா? லவ் ஆகுது, கிவ் ஆகுது, தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் மறந்துடு. அவள் வீட்டிலேருந்து நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது. அவள் நம்மளை எப்படி நினைக்கிறாவளோ அதுக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கணும், புரியுதா? இந்த கல்யாணம்லாம் நடக்காது. நான் உனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா, நிறுத்துங்கம்மா. பேச விட்டா நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் போய் பொண்ணு கேட்குறீங்க, அப்பாவை வச்சுட்டு போய் பொண்ணு கேட்குறீங்க. எனக்கு அவள் தான் வேணும், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். குப்பையில் தூக்கி பொண்ணுமாமே, உங்களுக்குன்னு அவ்வளோ கேவலமாக போயிட்டுனா? லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் என்ன தான் சத்தம் போட்டாலும் மாற போகிறதில்ல. அவள் தான் இந்த வீட்டு மருமவ, அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதை உங்களால் யாராலையும் மாற்ற முடியாது. ஐயோ கடவுளே, என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிறா? ஒருவேளை நம்ம தான் காரணமாக இருப்போமோ? இப்படியெல்லாம் பேசி நம்ம தான் ஆசையை வளர்த்து விட்டோம்ளோ? எனக்கு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கே. இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ கடவுளே.
லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? இவங்க தானே சொல்லி சொல்லி ஆசையை வளர்த்தாங்க. இதை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களை சேர்த்து வச்சு பேசி இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். இன்றைக்கி தான் தெரியுது அவ்வளோ யாரு இவ்வளோ யாருன்னு. ஆனாலும் கார்த்தி, அம்மா பாவம், அம்மா கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மா சாரிம்மா, நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு கோபம் வருது. ஐ கார்த்தி, என்னென்ன பேசினாடா. நான் இல்லாதப்ப என்னென்ன பேச்சு பேசுகிறா, நான் இருக்கிறப்ப என்னென்ன பேச்சு பேசுகிறா. என்னை எவ்வளோ பாடுபடுத்தினா. இன்னைக்கு இருக்குடி, எல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாரம் இரு. ஏ கார்த்தி, உனக்கு அறிவில்லை? முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறா, பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறா. லூசு பயலடா நீ லூசு பையதான். இருந்தாலும் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன், ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன். நீயும் கேட்குறியா? சரி, அதை விடு, அதை ஏன் பேசிக்கிட்டு, அது முடிஞ்சு போச்சு. நான் ஜனனியை பார்த்தேன். ஜனனிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஜனனி நம்மளை பற்றியெல்லாம் பேசியிருக்காளாம் வீட்டில், கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ வேற பயப்படாத, நம்ம லவ்வை பற்றியெல்லாம் சொல்லலை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காளாம். சொன்னா என்கிட்ட. ரொம்ப நாளை பேசிக்கிட்டு இருந்தோம். ஏ கார்த்தி உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்க? இன்னுமா நடிக்கிற? அதான் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் ஏன் நடிக்கிற? ஆமாம் சத்யா, தெரிஞ்சு போச்சு. இல்லை, தெரிஞ்சு போகல, நானே சொல்லிட்டேன். இனிமேல் தான் நம்ம லைஃப்பில் நிறையா பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஈஸியாக நினச்சிட்டேன். இல்லை, அப்படி இல்லை. இங்கேயே இவ்வளோ பிரச்சனைனா உன் வீட்லேலாம் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. ஏய் கார்த்தி, என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எதுவும் வீட்டில் பிரச்சனையா? சொல்லு கார்த்தி, எதுவும் பிரச்சனையா கார்த்தி? ஏய், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் சொன்னானே, நீ அப்படியே இருக்கியே எதுக்கு? உன்கிட்ட தான்டா பேசுகிறேன், என்னடா ஆச்சு? சத்யா, நம்ம விஷயத்தை நான் வீட்டில் சொல்லிட்டேன். வீட்டில் ஒன்றும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. இனிமேல் போராடி தான் ஒத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். யாருமே இதை நினச்சி சந்தோஷப்படலையே. ஏய், என்னடா சொல்கிறா நீ? வீட்டில் சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க அதுக்கு? ஒத்துக்கலையா வீட்டில்? ஏய், அவங்களும் தானே பேசுனாங்க, என் பொண்ணு என் மருமவன்னு. நம்ம மட்டுமா பேசணும்? அதான் சத்யா, எல்லாம் விளையாட்டுக்கு பேசினாங்களாம். இது லவ் எல்லாம் பண்ணுவோம்னு அவங்க நினைக்கலையாம். எங்கள் அம்மா அப்படியே 10 விளையாட்டம் ஆடிட்டு, தெரியுமா உனக்கு? வேறு பொண்ணு பார்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க, இது ஒத்து வராது, உன்னை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுது. என்ன கார்த்தி சொல்கிற? அத்தை ஒத்துக்கலையா? முடியாதுன்னு சொல்கிறாங்களா? ஏய், நீ எதுக்கு அழுகுற? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிச்சிருந்தா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், விடு. சரி கார்த்தி, நடந்தது நடந்து போச்சு. அழுகிறனால எதுவும் மாற போகிறதில்ல. அத்தை போய் எங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்கள ஒன்று சொல்கிறதுக்குள்ளே நானே பேசிடுறேன். நானே கேட்டு சம்மதம் வாங்கிடுறேன். ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? தெரியல கார்த்தி, ஆனால் ஒத்துக்க வச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அக்கா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் மரத்தடி வாடின்னுது, அதையும் காணும். இந்த வனஜா கிட்ட சொல்லியிருக்கேன், அவளும் வருவான்னுது, அந்த பைக்கையும் காணும். ஏ நெடுவாளி, நீ எப்படி வந்த? அக்கான்னு இல்லையா ஃபோன் பண்ணி வாடின்னது? குரலே ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிலடி. அதான் 4 முடி, எனக்கும் தெரியல. வாடி இருந்தது, நானும் வந்தேன். குரல் என்கிட்ட பேசும்போதும் ஒரு மாதிரி தான் இருந்தது. அட, இருந்தாலும் அக்காவே வந்துட்டே. அக்கா, எதுக்குக்கா அழுகுற? அக்கா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்க்கா, என்னக்கா ஆச்சு? ஏ பக்கி மீனாட்சி அக்கா, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அழுகுறா? என்னாச்சு சொல்லு, என்னன்னு. நான் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியலடி. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியலை.
ஆனால் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அட லூசு பக்கி, என்ன விஷயம்னு சொல்லு. இதை அழுதுகிட்டு இது மாதிரி மொட்டையாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன புரியும்? நேராக நான் விஷயத்துக்கே வர்றேன். கார்த்தியும் சத்யாவும் லவ் பண்ணுறாங்களாம். கார்த்தி வந்து சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பானா. என்னையும் மாமாவையும் போய் பொண்ணு கேட்க சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. கொஞ்சம் உங்ககிட்ட பேசுனா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குமே, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு உங்களை தேடி வந்தேன். அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியலடி. மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அட கடவுளே, என்னக்கா சொல்கிறா நீ? எனக்கு ஒன்றுமே புரியலையே. கார்த்தி லவ் பண்ணுறானா? கார்த்தி அதெல்லாம் பண்ண மாட்டானே. நீ நல்லா விசாரிச்சியா? உனக்கு யார் சொன்னது இதெல்லாம்? சும்மா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காள் ஊரில் உள்ளவளெல்லாம். நீ அதை கேட்டுக்கிட்டு ஆடுறியா? இதை கேட்டுக்கிட்டு போய் கார்த்திகிட்ட கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதே, அப்புறம் பெரிய பிரச்சனையாக ஆகிடும். உன் வாயை வச்சுட்டு செவனேன்னு இரு. ஆமாண்டி, யாரோ சொல்கிறத கேட்டுட்டு தான் பேசுகிறேன்னா? கார்த்தி தான் சொல்கிறான். கார்த்தி பொண்ணு கேட்க சொல்கிறான்னு சொல்கிறேன். புரியுதா உனக்கு? அடங்கொப்புறானே, அவள் படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போடா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரான். அவனை பொண்ணு கேட்க சொல்லியிருக்கிறான். அவன் என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லாமல் அவன் பொண்ணு கேட்க சொல்லியிருக்கான். இரு கார்த்தி, உனக்கு இருக்கு, வர்றான் இரு. வனஜாவுக்கு தான் இது பெரிய சாக்கு, எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இது. அவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நம்ம போய் பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுத்துருவாங்கள, அதுக்கு சத்யா ஒத்துக்கணும்ல. இவனா ஒன்று பேசி இவனா ஒன்று முடிவு பண்ணுறானா? இதனை விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா அவன்? நீங்கள் நல்ல 4 வாரத்தை கேட்காம ஓட்டு வந்துட்டீங்களா? கேட்க வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க அப்படின்னு நம்ம இருந்தால் எப்படி ஒரு இது பண்ணியிருக்கான் பாருங்க அவன். நானா கார்த்தி அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஐயோ வனஜா, அப்படி இருந்தால் தான் பரவாயில்லையே. ஏதாவது பேசி அடித்து நான் சொல்லி விடலாமே. 2 பேருமுள்ள லவ் பண்ணுறாங்களாம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து லவ் பண்ணுறாங்களாம். பள்ளியோடம் படிக்க போலது 2 லவ் பண்ண போயிருக்கு. இரு அன்னைக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லலான்ட்டு தான் இருக்கேன். ஏ பைத்தியக்காரியலா, இப்போ என்னடி நடந்துட்டுன்னா தாம் தூம் தையும் தூம் குதிக்கிறீங்க? லவ் தானே பண்ணா, வேற ஒன்றும் பண்ணல. லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? அவளுக்கும் தானே பிடிச்சிருக்கு, அவளும் தானே லவ் பண்ணியிருக்கா. 2 பேரும் தானே லவ் பண்ணியிருக்கா, ஒரு 2 பேருக்கும் தானே பிடிச்சிருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் கார்த்தி கார்த்தி கார்த்திங்காதீங்க. சத்யாவும் தான் லவ் பண்ணியிருக்கு, சத்யாவுக்கும் தானே பிடிச்சிருக்கு. அது பேசும் அவுட்டில் ஒத்துக்கிட்டாவுன்னா என்ன பண்ணுவா? நீ போய் பொண்ணையே கேட்காம கேட்குறான் சொல்கிறான் பேச சொல்கிறாங்கிறத அவரை கேட்டியா, சொன்னியா? கெரு வனசாக்கா, உனக்கு வாய் இருக்குன்னு பேசாத, உடச்சி விடுவோம் வாயை பார்த்துக்கிட்டே இரு. எதுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்ற? நான் என்னடி பண்ணேன்? அவன் பண்ணதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீ என்ன பண்ணியாவா சொல்றிய நீ? இப்படின்னு அவனை நினைக்கவே இல்லைன்னு. காரணம் யாருங்கிற? எல்லாத்துக்கும் காரணம் மீனாட்சி தான். நெடுவாளி, அடிய பைத்தியக்காரி, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன பண்ணுது? அதுவே பிள்ளை இப்படி பேசிட்டானே இப்படி பண்ணிட்டானேன்னு கலங்கி போய் நிற்கிது. அது மேலே பழிய தூக்கி போடுறா. அவன் பண்ணதுக்கு இது என்ன பண்ணும்? இதுன்னா இது மட்டும் காரணம்னு சொல்லல, அந்த குடும்பமே காரணம்தான். சும்மா பழிய தூக்கி இவங்க அவங்க அவங்கன்னு போடாதே. கார்த்தி அவனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவனை காப்பாற்றணும்னு நினைக்காதே. அவன் பண்ணது தப்பு தானே. இங்கே பாரு வேணசா, நான் அவனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பேச வரல. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாவும். இவங்க 2 பேரும் தான் என் மருமாவே நான் கட்டி வைக்கிறேன், நீ கட்டி வைக்கிறா, நீ தான் என் வீட்டுக்கு வர போகிறா, நான் தான் உன்னை கட்டிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு பேசி 2 பேரையும் ஆசையை வளர்த்துட்டு லவ் பண்ண வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன நல்ல வேஷம் போடுறீங்களா எல்லாரும்? கேட்டுக்கிட்டு தானே இருந்த நீயும் அன்னைக்கு நீ யோசிக்கலையே, இப்படியெல்லாம் பேசினா ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நீங்கள் அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். தப்பெல்லாம் உங்கள் மேலே தான். அது என்ன அத்தை பொண்ணு மாமா பையன்னா சேர்த்து வச்சு சொல்கிறது? நீ ஒன்றை தான் கட்டி வைக்க போகிறேன், ஒன்றை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீ தான் என் விட்டு மருமாவே அப்படி இப்படின்னு எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க, கடைசியில் தூக்கி அந்த பிள்ளைய மேலே போட்டுருங்க பழிய. நீங்கள் ஆசையை வளர்க்காம அந்த பிள்ளைய பேசுனது. பதில் சொல்லு மீனாட்சி. என்ன வனசா வாயடிச்சு போயிருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, கரெக்டு தானே? நீயும் கூட தானே இருந்தா, பார்த்துக்கிட்டு தானே இருந்தா, எல்லாத்தையும் இப்படி தானே நடந்தது. இன்னைக்கு இதுக்கு கார்த்தி தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னிக்கிட்ட சொல்கிறாவலாம்ல, அன்னிக்கிட்ட அன்னின்னு தானே பேசினாவோ அன்னைக்கு.
பால்வாடி போகிற பிள்ளைகளை பிடிச்சி வச்சு பேச வேண்டியது. வளர வளர ஆசை வளர்ந்துட்டு என்ன பண்ண முடியும்? போய் பொண்ணை கேட்டு தான் ஆகணும். என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. அத்தை பொண்ணாக இருந்தானே, மாமா பொண்ணாக இருந்தானே, யாராக இருந்தானே, எதுக்கு அப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். இது ஒரு விளையாட்டா? சும்மா எல்லாத்துக்கும் சத்யா கார்த்தி சத்யா கார்த்தின்னு சொல்லாதீங்க. அன்னிக்கிட்ட சொல்கிறேங்கிறா. அன்னின்னு தானே பேசுனது அன்னைக்கு, ஏன் மருமவன் ஏன் பொண்ணை கட்டி தரேன்னு. அன்னைக்கு பேசுனீங்க, வளர்ந்தோன்னே விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு பேசுனது இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை அப்புறம் வச்சு அழிக்க முடியுமா? ஆமாக்கா, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானேக்கா. உங்கள் மேலேயும் தப்பு இருக்குக்கா. எதுக்குக்கா அப்படிலாம் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு என்னக்கா பேசுகிறீங்க? என்னக்கா கிண்டல் இதுல எல்லாம்? இன்னைக்கு எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு பார்த்துருக்கீங்களா நிலமையே? நீ என்ன நெடுவாளி இப்படி பேசுகிற? என் மனசு ஏற்கனவே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கொல்லுது நெடுவாளி. பேசினதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் மரப்பொண்ணு மரப்பையங்கிறதுல பேசினேனே தவிர மற்றபடி நான் எதுவுமே பேசலை. அவங்களும் அதை நினச்சி தான் பேசுனாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற அந்தஸ்துக்கும் நம்ம இருக்கிற நிலைமைக்கும் புரிய வேண்டாமா இவனுக்கு? இவனுக்குன்னு ஒரு வேலை இல்லை. இப்போ என்ன சொல்கிறான்னா, 2 பேருக்கும் பிரச்சனை, 2 வருஷமாக பேசாமல் இருந்தோம், அதனால தான் நான் வேலைக்கு போகாமல் இப்படி இருந்தேன். சாவ போனது சத்யாவுக்காக தான். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் மட்டும் ஆசையை வளர்த்ததும் இல்லாமல் அவன் ஜனனி மனசுலையும் ஆசையை வளர்த்து விட்டுருக்கான். ஜனனியும் எனக்கு அதுதான் அண்ணி, எனக்கு அதுதான் வேணும், அதை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு அதுவும் பேசுது. நான் அது ஏதோ நம்ம பேசுகிறத வச்சு விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு போலன்னு இவன்கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லுவோன்னு இவன்கிட்ட சொன்னால் இவன் அதெல்லாம் உண்மைதான், அதை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதான் இந்த வீட்டுக்கு மருமவே, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். என்னதான் ஆள் விட்டு வேலை பார்த்தாலும் நம்மளா போய் நம்மகிட்ட கொள்ளைக்காடெல்லாம் பார்க்குறனாது வரமாட்டுது. நம்மளா போய் எதை பார்த்தாலும் திருப்தியாக இருக்குது. அடுத்தவ பார்த்தா அது நமக்கு சரிப்பட்டு வர மாட்டுது. டெய்லியும் போக உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. என்ன பண்ணுறது? ஒரு நாள் போட்டு வந்ததே முடியலை. இப்போ என் தங்கம் என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா? ஏன் என்னாச்சு? அம்மா எதுவும் சொன்னாலா உன்னைய? அம்மாலாம் ஒன்றும் சொல்லலப்பா, நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன பேசணும்? என்ன செய்தி சொல்லு, அப்பா கேட்குறேன். என்னாச்சு? அப்பா, நான் அன்னைக்கு கார்த்தியை பார்க்க போனேன்ப்பா. கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தேன். அப்படியாம்மா? அந்த வடுவா பையன் எதுக்கு வேலைக்கே வர மாட்டானா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில்? அவன் வேலைக்கு வரலாம்ல? இப்போ 4 நாள் வந்துட்டா போதுமா? அவங்க அப்பா கொண்டாந்து சேர்த்து விட்டு எவ்வளோ அழுவ எடுத்துகிட்டு போனார், பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். பாவம் தானே அவன். கொண்டாந்து வேலைக்கு விட்டு எவ்வளவோ சொல்லிட்டு போனான் அவன். இவனை எப்படி மாற்றுறது திருத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அப்பா, நான் அதை பற்றியெல்லாம் பேச வரல. எனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கு. கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சத்யா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நீ? என்ன சொல்லிட்டு இருக்குன்னு புரியலையா? எனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கு, கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா சத்யா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? லவ் பண்ணுறேங்கிறா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் போல, அதான் இப்படியெல்லாம் பண்ணுறா நீ. உன் அம்மா அப்பயே சொன்னான் இப்படி செல்லம் கொடுக்காதீங்க செல்லம் கொடுக்காதீங்கன்னு. நான் தான் கேட்கல. இப்போ கார்த்தியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எந்த தைரியத்தில் நீ லவ் பண்ண சொல்லு பார்ப்போம். ஏன்ப்பா, நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் பண்ணேன். ஏன் மருமவன், என் பொண்ணை கட்டிக்க வரவன் அப்படின்னு நீங்கள்லாம் தானே பேசுனீங்க. நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இனிக்குது, அதே நாங்கள் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தப்பாக தெரியுதாப்பா? சின்ன வயசுல இருந்து என் மருமவன் என் மருமவன் நீங்கள்லாம் தானேப்பா பேசுனீங்க. இன்னைக்கு என்னப்பா மாற்றி பேசுகிறீங்க? நீங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட முடியாதுல்லப்பா. சத்யா, இது ஒரு காரணமாக நீ சொல்லாத, புரியுதா? இது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னா இப்படியெல்லாம் பேச தான் செய்வோம். அதுக்காக அவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?
எத்தனை அத்தை பையன் எத்தனை மாமா பையன் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அத்தை பையனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா? அதே தான்ப்பா நானும் கேட்குறேன். அத்தை பையன்னா இப்படியெல்லாம் பேசணும்னு இருக்கா? ஏய் சிவகாமி, அடியே சிவகாமி, எங்கடி இருக்கிறா? ஏய் வெள்ளவாடி. எதுக்கு இப்போ கத்துறீங்க? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இப்போ நான் அவளை எதுவும் சொல்லலையே. இப்போ நான் எதுவும் சொன்னேன்னு அவள் சொன்னால? இந்தாடி அவள் வீட்லேயே இல்லை, எங்கேயோ போயிட்டு வந்துருக்குறா. அப்போ தான் அதெல்லாம் கேட்க முடியாது. நான் அவளை ஒன்றுமே சொல்லலைனாலும் என்னை கூப்பிட்டு வச்சு கத்த வேண்டியது. செல்லம் கொடுத்து கொடுத்து நீங்கள் தானே கெடுக்கிறது. இதுமே என்ன கெடுக்கிறது? அதெல்லாம் உன் பொண்ணு கெட்டு போய் தான் கிடக்கு. ஏங்க அப்படி பேசுறீங்க? என்னங்க ஆச்சு? எதுக்குங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணிட்டாவ இப்போ? என்னடி பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? என்ன லட்சணத்துல பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா? கார்த்தியை லவ் பண்றாளாம், கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் சொல்றா வந்து என்கிட்டயே தைரியமா. எது இப்போ மட்டும் ஏன் பொண்ணா? நல்லது பண்ணா உங்கள் பொண்ணு, இப்போ மட்டும் ஏன் பொண்ணா? இவ்வளோ நாளும் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து கெடுத்தது நீங்கள் தானே. இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? ஏடி உனக்கு அறிவு இல்லை? லவ்வா பண்ணுறா? லவ்வே அம்மா அப்பா இருக்குதுங்க, எனக்கு தெரியாது உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உன் இஷ்டத்துக்கு ஆடுறா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அவளுக்கு இவ்வளோ இடம் கொடுத்ததும் நீங்கள் தான். என்ன பேசுகிறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பேசுகிறீங்க? பிரச்சனையை உருவாக்குறதெல்லாம் நீங்கள் தான். எதுக்கு இப்போ எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே யாரும் எந்த பிரச்சனையும் உருவாக்கலை. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் ஸ்கூல் படித்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? அவன் எனக்காக தான் இங்கே வந்தான். இனிமேல் அவன் இங்கே வேலை பார்க்கணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, மனசுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் நினச்சிக்கிட்டேன் சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏமா உங்கள் மருமவன் அந்த அத்தைக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அது தப்பாக தெரியலை? இன்றைக்கி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியுதா? அன்னைக்கு நான் ஸ்கூல் போகும்போது நீ ஒத்துக்கலைனாலும் உன்னை தூக்கிட்டு போய் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன்டான்னு நீங்கள் பேசுனீங்களே, அன்னைக்கு தெரியல தப்புன்னு, இன்னைக்கு தான் தெரியுதா உங்களுக்கு தப்புன்னு? ஏய் சி வாயை பார்த்து, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாருல, அதுக்கு நீ காட்டுற நன்றியாதே. பொத்தி பொத்தி வளர்த்து என்ன பண்ணுறது? ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டீங்களே. எவ்வளவு செஞ்சாலும் என்ன இருக்கு, நமக்கு ஆசைப்பட்ட லைஃப் தானே முக்கியம். இங்க பாரு, அவனுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் பார்க்குறேன் உனக்கு மாப்பிள்ளை. அவன் ஒத்து வர மாட்டான். அவனுக்கு என்ன வேலை இருக்கு? என்ன வெட்டிக்கு போகிறான் சொல்லு? அவன் என்ன சம்பாதிக்கிறானா? அவனே உன் அப்பா காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீயும் போய் உட்காந்துக்கிட்ட உன் அப்பா காசில் சாப்பிட்ணுங்கிறியா? ஏன் பொண்ணு அப்படி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஜாமுன்னு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்காக நீ யாரை கையை கட்டினாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு நினச்சியா? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததும் நீ சொன்னதெல்லாம் கேட்டதும் உன்னை செல்லமாக வளர்த்ததுக்கு தான். இன்றைக்கி நீ கேட்குறது வந்து உனக்கு நல்ல லைஃபு கிடையாது. அந்த லைஃப்பெல்லாம் உன்னால் வாழ முடியாது. உனக்கு ஏற்ற லைஃப்பை நான் அமைச்சு தரேன். எனக்கு தான் தெரியும், நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. அவன்கிட்ட நம்ம பேசுகிற வேலை வச்சுக்காத நீ. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு நல்ல வேலை இருக்கா, நல்ல வெட்டி இருக்கான்னு பார்க்காதீங்க. அவன் நல்லா பார்த்துப்பானான்னு பாருங்க. சொத்து கடிச்சிக்காதீங்க. சொத்து இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லாமல் போகலாம். யாருக்கு எந்த நிலமை வரும்னு தெரியாது. நான் அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலை. அவனையும் நான் செட்டில் பண்ணுறேன், என்னால் முடியும். நான் பேசி அவனை நல்ல வேலைக்கு போக வச்சு நல்ல திறமையாக்கி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாம், இவங்க பேசி மாற்றி அப்படியே அவனை எல்லாத்தையும் மாற்றி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க. உன் எண்ணத்தை கொண்டு வந்து குப்பையில் போடு. பேசுகிறா பாரு, இதெல்லாம் பேச மட்டும்தான் முடியும், பண்ணவெல்லாம் முடியாது. நான் சொல்கிறத கேளு, அதுதான் கரெக்டு. இங்கே பாருங்க, நான் பேசுறது நான் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். இல்லை உங்கள் இஷ்டத்து தான் நான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது.